ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி யூனிட் 1 போயம் 1 மெமரி போயம் பார்க்க போகிறோம். லைஃப் போயமுடைய டைட்டில் லைஃப். இதை எழுதின போயட் ஹென்றி வேன் டைக். போயம் பார்க்கறதுக்கு முன்னால் போயட்டை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன நோட் பார்த்துடலாம். இவர் தான் ஹென்றி வேன் டைக். இவருடைய பீரியட் 1852 to 1933. He was an American author, poet, educator and clergyman. Clergymanனா சர்ச்சில் ஃபாதர் இருப்பார் இல்லையா, பாதிரியார், அவர் தான். He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணார். He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. அவர் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கார். அடுத்தது இந்த போயம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சானட். சானட் அப்படின்னா அதோடைய மீனிங் என்னென்னா a little song or ஸ்மால் லிரிக், ஒரு சின்ன பாடல்னு அர்த்தம். இந்த சானட்டுங்கிற வார்த்தை ஒரு இட்டாலியன் வேர்டு. இட் இஸ் அன் இட்டாலியன் வேர்ட். சொனாட்டோ அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. இட்டாலியன் வேர்ட் சொனாட்டோலேருந்து தான் இந்த சானட்டுங்கிற வார்த்தை டிரைவ் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் 14 லைன்ஸ். சானட் அப்படின்னாலே 14 லைன் இருக்கும். அண்ட் இஸ் ரிட்டன் இன் iambic pentameter. iambic pentameter அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் 10 சிலபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 10 சிலபிள் இருக்கும். எவ்ரி செகண்ட் பீட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், மற்றதெல்லாம் அன்ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 8 லைனை ஆக்டேவ்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் 6 லைனை செஸ்டெட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய போயம். மொத்தம் 14 லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் 8 லைன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்டேவ். ஆக்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டோபஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆக்டோபஸ், ஆக்டேவ் எல்லாம் 8. அதுபோல் அடுத்த 6 லைன்ஸ் செஸ்டெட். எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் ஆக்டேவ், அடுத்த 6 லைன்ஸ் செஸ்டெட். இந்த செஸ்டெட்டில் லாஸ்ட் 2 லைன்ஸ் ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த போயம்குள்ளே போகலாம். இந்த போயம் ஒரு ஆப்டமிஸ்டிக் போயம். அதாவது நமக்கு ஒரு பாசிட்டிவ் நோட், ஒரு ஃபெய்த் கொடுக்குற ஒரு போயம். நம்ம லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு இந்த போயமில் போயட் சொல்கிறாரு. How should we live this life? How should we lead this life? அப்படிங்கிறது தான் இந்த போயமில் போயட் நமக்கு சொல்லித்தரப்போகிறாரு. இந்த போயமில் போயட் ரீடர்ஸ் கூட நேரடியாகவே பேசுகிறாரு. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. Let me but live my life. என்னுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க. ஃப்ரம் இயர் டு இயர், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நொடியும் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க. எப்படி? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ். ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் முன்னேற்றத்தை எதிர்நோக்கி, இல்லை நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு துணிவு. தட் இஸ் ஃபார்வர்ட் ஃபேஸ். அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா வில்லிங், எதையும் தயங்காமல்
விருப்பத்தோடு செய்யக்கூடிய விதத்துலேயும் நான் இருக்கணும். அதாவது என்ன வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருக்கணும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் விருப்பத்தோடு தயங்காமல் செய்யறதுக்கு இருக்கணும். அண்ட் நாட் ஹரியிங் டு. ஹரியிங் அப்படின்னு சொன்னால் அவசரம், பதற்றம். எதுலேயும் எனக்கு அவசரம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை அவசரமாக வாழக்கூடாது. நின்று நிதானித்து ரசித்து நான் வாழணும். ஹரியிங் அப்படின்னு சொன்னால் அவசரமாக படபடப்பாக போகிறது. நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல். அதுக்காக ரசிக்கணுங்கிறதுக்காக ஒரே இடத்துல நான் நின்றுடக்கூடாது. என்னுடைய கோல் ஒன்று இருக்குது. அந்த கோலை விட்டு நான் வாழ்க்கையை ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடக்கூடாது. ஐ ஷுட் நாட் டேர்ன் அவே ஃப்ரம் தி கோல். என்னுடைய குறிக்கோளை விட்டு நான் தள்ளி வந்துடக்கூடாது. திஸ் இஸ் டேர்னிங் அவே ஃப்ரம் தி கோல். Not mourning for the things that disappear in the dim past. பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை நினச்சி, இழந்த விஷயங்களை நினச்சி நான் மோன் பண்ணக்கூடாது. மோன் பண்ணக்கூடாதுன்னா சோகமாக இருக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஐ ஷுட் நாட் மோன் ஃபார் தி பாஸ்ட். கடந்த காலத்தில் முடிஞ்சது நம்ம ஒன்றும் திருப்பி பண்ணவே முடியாது. ஸோ அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் தி ஃப்யூச்சர் வேல்ஸ். அதே போல் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், அப்படியே நான் நின்றுடக்கூடாது. பயத்தில் எந்த வேலையும் செய்யாமல் நின்றக்கூடாது. ஃப்ரம் வாட் தி ஃப்யூச்சர் வேல்ஸ். என்னுடைய எதிர்காலம் வேல்ஸ்னால் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருக்கு. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. வெயில்ஸ்னால் கர்டன், திரை. எதிர்காலம் திரை போட்டு மறைச்சி வச்சிட்ருக்கிற விஷயத்தை நினச்சி என்ன இருக்குமோ எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து பின்வாங்கிடக்கூடாது. ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். நான் பயத்தில் பின்வாங்கிடக்கூடாது. பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். அப்புறம் எப்படி இருக்கணும்? முழுமையான ஹோல், நிறைவான மனத்தோடையும் இதயத்தோடையும், ஹாப்பி ஹார்ட், நல்ல சந்தோஷமான இதயத்தோடையும் இருக்கணும். இப்படி இருந்தேன்னா என்னுடைய ட்ராவல் வில் பி சியர்ஃபுல். என்னுடைய பயணம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ என்னுடைய வாழ்க்கை இவ்வளவும் நான் பண்ணேன்னா, அதாவது வித் ஃபார்வர்ட் ஃபேஸோடு இருக்கணும், அன்ரிலக்டன்ட் சோலோடு இருக்கணும், ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோடு இருக்கணும். அப்போது என்னுடைய ட்ராவல் சந்தோஷமாக இருக்கும். இப்படியெல்லாம் நான் இருந்தேன்னா, அதே போல் எதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நாட் ஹரியிங் டு. அவசரப்படக்கூடாது, அவசரமாக வாழக்கூடாது. நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல். என்னுடைய குறிக்கோள்லேருந்து நான் விலகி வந்துடக்கூடாது. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் தி டிம் பாஸ்ட். என்னுடைய கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படக்கூடாது. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் தி ஃப்யூச்சர் வேல்ஸ். ஃப்யூச்சர் எதை மறைச்சி வச்சுருக்கோன்ட்டு அதை நினச்சி பயந்துட்டு பின்வாங்கிடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நான் இருந்தேன்னா, pays its toll to youth and age. Life will pay its toll to youth and age. என்னுடைய இளமை காலத்துக்கும் முதுமை காலத்துக்கும் வாழ்க்கை என்னென்ன பலன்களை கொடுக்கணுமோ அது தானாகவே கொடுக்கும். ஸோ இந்த பேராகிராஃபில் போயட் 4 விஷயம் இருக்கணும்னு சொல்கிறாரு, 4 விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இருக்கணும்னு சொல்கிற 4 விஷயம் ஃபார்வர்ட் ஃபேஸ், அன்ரிலக்டன்ட் சோல், ஹோல் ஹார்ட் அண்ட் ஹாப்பி ஹார்ட் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். இந்த 4 விஷயமும் இருக்கணும். நேர்கொண்ட பார்வையை, எதையும் சந்திக்கிற துணிவோடு இருக்கணும், எதையும் வில்லிங்காக செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கணும். அதே போல் நிறைவான சந்தோஷமான இதயத்தோடு இருக்கணும்.
சந்தோஷமாக வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணணும். இந்த நாளும் இருக்கணும். எந்த நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஹரி, அவசரம் இருக்கக்கூடாது. டேர்னிங் ஃப்ரம் தி கோல், நான் குறிக்கோளின் திரும்பி வேறு வழியில் போயிடக்கூடாது. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட்டுக்காக நான் மோர்ன் பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதே போல் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் தி ஃப்யூச்சர் வெயில்ஸ், எனக்கு ஃப்யூச்சர் என்ன வச்சிட்ருக்கோன்னு பயத்தில் நான் பின்வாங்கிடக்கூடாது. அந்த நாளும் இருக்கணும், இந்த நாளும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன்னா லைஃப் பேஸ் இட்ஸ் டால் டு யூத் அண்ட் ஏஜ். என்னுடைய இளமை பருவத்துக்கும் என்னுடைய முதுமை பருவத்துக்கும் வாழ்க்கை எனக்கு என்ன பலன்களை கொடுக்கணுமோ அதை தானாக கொடுக்கும். இந்த பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை பற்றி அப்துல் கலாம் ஒரு கோட் சொல்லியிருக்காரு. பாஸ்ட் இஸ் அ வேஸ்ட் பேப்பர், present is a newspaper, future is a question paper, so read and write it carefully, otherwise life will be a tissue paper. The past வந்து வேஸ்ட் பேப்பர், அதுலேருந்து நம்ம இனி எதையும் திருப்பி எடுக்க முடியாது. அண்ட் ப்ரெசண்ட் இஸ் த நியூஸ் பேப்பர், இப்போ நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் தான் நமக்கு தெரியும். ஃப்யூச்சர் இஸ் த கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பரில் என்ன கேள்வி கேட்பாங்க என்னன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம இதை வந்து ப்ரெசண்ட்டை நம்ம நல்லா யூஸ் பண்ணலன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாகும், ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாமா? இந்த ஸ்டான்ஸால் ஸோ லெட் தி வே வைண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், தி ஜேர்னி வில் பி ஜாய். Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. இதில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு, ஃபெய்த், வாழ்க்கை மேலே ஒரு ஃபெய்த் கொடுக்குறாரு. முதல் இதில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் வந்து வாழ்க்கையை பற்றின ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ லெட் தி வே வைண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன், வாழ்க்கை பாதை ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சது தான். அது மேல் நோக்கி போகிற பாதை மாதிரி கடினமாக இருந்தாலும், அதே போல் கீழ் நோக்கி வர்ற பாதை மாதிரி ஈஸியாக இருந்தாலும், தி வே வைண்ட் அப் தி ஹில், இதுதான் மலை மேலே போகிறது. ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்கும் மலை மேலே போகிறது. இந்த மாதிரி வாழ்க்கை பாதை வந்து கஷ்டமானதாக இருந்தால் கூட, அதே போல் டவுன் தி ஹில், மலை மேலேருந்து கீழே வரும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். அந்த மாதிரி வாழ்க்கை சில சமயம் ஈஸியாக கூட இருக்கலாம், அதை வாழ்க்கை கஷ்டமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஈஸியாக கூட இருக்கலாம். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், என்னுடைய பாதை, வாழ்க்கை பாதை வந்து சில சமயம் கரடு முரடாக ரஃப்பாக இருக்கலாம், சில சமயம் ஸ்மூத்தாக நல்ல மலர் படுக்கை மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும், அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், கரடு முரடாக இருந்தாலும், அதே போல் ரோஜா படுக்கை மாதிரி நல்லா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் தி ஜேர்னி வில் பி ஜாய், என்னுடைய இந்த பயணம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எதெல்லாம் தேடினேனோ அதை தான் இன்னமும் நான் அதே குழந்தை மனசோட, அதே இன்னசென்ஸோட தேடிட்டுருக்கேன். என்னெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது தேடிட்டு இருந்தேன்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், சின்ன பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் தேடினேன். அதே போல் ஹை அட்வென்ச்சர், சிறுவனாக இருக்கும்போது எனக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர்னால் சாகசங்கள் செய்கிறது, அந்த மாதிரி சாகசங்கள், வீர தீர சாகசங்கள் செய்கிறது அப்போவும் பிடிக்கும். அதே மாதிரி தான் இப்போவும் நான் இதையே தான் தேடுறேன். அடுத்து அண்ட் அ க்ரௌன், ஆக்சுவலாக க்ரௌன் அப்படின்னு சொன்னால் மணிமகுடம், கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே க்ரௌன் அப்படின்னா பாராட்டு, பரிசுகள், பாராட்டுகள். இதுவும் வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கு எப்போவுமே பாராட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு பாராட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சின்ன பையனாக, சிறுவனாக நான் என்னெல்லாம் தேடினேனோ, அதாவது புது புது நண்பர்கள், வீர சாகசம்,
பாராட்டு, பரிசு இதைத்தான் இப்போவும் அதே குழந்தைத்தனத்தோட அதே இன்னசென்ஸோட நான் தேடுறேன். மை ஹார்ட் வில் கீப் தி கரேஜ் ஆஃப் தி quest அப்படின்னு சொன்னால் சர்ச், தேடல். இந்த தேடல், இந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன், இதுக்கான தேடலுக்கான கரேஜ், தைரியம், இந்த தேடலுக்கான தைரியம் என் மனசில் நிறைய இருக்குது. அண்ட் ஹோப் தி ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். என் மனசில் நம்பிக்கையும் இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். வாழ்க்கையுடைய அடுத்த திருப்பம், எந்த திருப்பமும் இனி வர்ற திருப்பங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த போயமில் போயட் என்ன சொல்கிறாரு? நான் நேர்கொண்ட பார்வையோடு இருக்கணும், அதே போல் எதையும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு சோலோடு இருக்கணும், ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோடு இருக்கணும், சியர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அடுத்தது அவசரப்படக்கூடாது, என்னுடைய கோல்லேருந்து நான் விலகி வந்துடக்கூடாது, பாஸ்ட்டுக்கோசரம் வருத்தப்படக்கூடாது, ஃப்யூச்சரை பார்த்து பயப்படக்கூடாது. இப்படியெல்லாம் நான் இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய யூத்லேருந்து என்னுடைய ஏஜ் முதுமை பருவத்து வரைக்கும் என்னென்ன பலன்களை தரணுமோ அது அதனுடைய டியூட்டியை கரெக்டாக செய்யும். அதே போல் என்னுடைய வாழ்க்கை பாதை ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருந்தாலும் சரி, ரொம்ப கரடுமுரடாகவும் இருந்தாலும் சரி, இல்லை மலர்படுக்கை போல் மென்மையாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணம் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். பாதை எப்படி இருந்தாலும் பயணம் சந்தோஷமாக தான் இருக்கும். அதே போல் சிறுவனாக இருக்கும்போது நான் என்ன ஒரு குழந்தைத்தனத்தோட எதெல்லாம் தேடினேனோ அதே குழந்தைத்தனத்தோட அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், அட்வென்ச்சர், க்ரௌன் இதெல்லாம் இப்போவும் நான் தேடுறேன். அந்த தேடல், அந்த குவெஸ்ட்டுக்கான கரேஜ், தைரியம் என் மனசில் நிறைஞ்சிருக்கு. அது தவிர என்னுடைய மனசில் நிறைய ஹோப், நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். என்னுடைய வாழ்க்கையுடைய திருப்பங்கள் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? சரி, இதோடைய பொயட்டிக் டிவைஸ் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். Thank you.